அந்த உயிர் நாடியும் பாருங்க, அது மாதிரி உள்ள சரணம் ஏழாவது சரணம். இப்படி ஒரு பாவம் தோன்றது. ராத சரணத்தை கிருஷ்ணன் கேட்கறது போல. என்னதான் ராதே ராதே ராதேன்னு சொன்னாலும் உயிர் கிருஷ்ணன் தானே. பகவானுடைய சிரசுல பக்தாளுடைய சரணத்தை ஒரு பக்தனால அங்கீகரிக்க முடியாது. இந்த கீத கோவிந்த காவியத்திலேயே ஜீவன்கிறது 19வது அஷ்டபதி. அந்த 19வது அஷ்டபதியிலையும் அந்த உயிர் நாடியும் பாருங்க, அது மாதிரி உள்ள சரணம் ஏழாவது சரணம். 6வது சரணத்திலேயே இந்த ஏழாவது சரணத்துக்குள்ள விதைய போட்டாச்சு. ஸ்தல கமல பஞ்சனோ மம சிரசி ரஞ்சனம் மம ஹிருதய ரஞ்சனம் ஜனித ரதிரங்க பரபாகும். உன்னுடைய சரணத்தை கொடுன்னு கேட்டுட்டார் 6வது சரணத்திலேயே. சரணம் எதுக்கு அப்படின்னா, கோவிந்த ஜீவன தனம் சிரசாவகா. அவர் ராதா சுதாநிதியில சொன்னார், ராதையோட சரணம் தான் கோவிந்தனுடைய ஜீவனம், கிருஷ்ணனுடைய ஜீவனம். கோவிந்த ஜீவன தனம் சிரசாவகாமி. அப்பேற்பட்ட சரணத்தை கொடுன்னு கேட்டுட்டார். 18வது அஷ்டபதியிலேயே கேட்டுட்டார். அந்த 19வது அஷ்டபதி 6வது சரணத்திலேயே. இப்போ 7வது சரணத்தில் நேரடியாக ராதாதேவியை பார்த்து கெஞ்சற. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிற, நீ பேசக்கூட வேண்டாம், என்னை பார்க்க கூட வேண்டாம், பேசக்கூட வேண்டாம், ஒரே ஒரு உபகாரம் என்ன பண்ணணும்னா, ஸ்மரகரள கண்டனம் மம ஹிருதய ரஞ்சனம். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம். நீ முழுவதுமாக கதவை திறந்துட்டு வெளியில் வர வேண்டாம், கொஞ்சம் இடுக்கு வழியா சரணத்தை மாத்திரம் நீட்டு, நான் என்னோட தலையை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதில் தலையை கொண்டு முட்டிக்கிறேன். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல். ராதையோட சரணத்தை கேட்கிறாராம். இந்த இப்படி ஒரு பாவம் தோன்றது. கல்பனைன்னு சொல்லக்கூடாது. கல்பனைன்னா சினிமா கதை எழுதுறோம். ஜெயதேவருக்கு இப்படி ஒரு கல்பனை தோணினதுன்னா அவன் சரியா கதை சொல்றவன் இல்லைன்னு அர்த்தம். பாவம்னு பேர். இப்படி ஒரு பாவம் தோன்றது. ராத சரணத்தை கிருஷ்ணன் கேட்கறது போல இன்னும் எழுதல அவர். அப்படி தோணின உடனேவே எழுதுறதுக்கு பிடிக்கல. என்ன கிருஷ்ண பக்தர் என்னதான் ராதே ராதே ராதேன்னு சொன்னாலும் உயிர் கிருஷ்ணன் தானே. கிருஷ்ண சரணம் ராத தலையில இருந்தா நியாயம். பக்தனுடைய சிரசுல பகவத் சரணம் இருக்கணும். பகவானுடைய சிரசுல பக்தாளுடைய சரணத்தை ஒரு பக்தனால அங்கீகரிக்க முடியாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.